வந்து பாதிக்கப்பட்டு முள்ளந்தண்டெல்லாம் நிறைய லெவலில் வந்து ஒரு கஷ்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதில் வந்து கட்டி கொடுத்த ஒரு வீடுன்னு சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா இந்த நிலைமையில வந்து என்ன வேலை செய்கிறீங்க? நான் தற்போது சைக்கிள் திருத்தர்கள் வந்து வன்னியில் இருக்கிறாங்க. வன்னியில் வந்து இருக்க வந்து ஒரு முன்னாள் போராளியாக இருந்தது கூட என்ன மாதிரி முன்னாள் போராளியாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா பீஸ் பட்டு அதனால் உடம்பு அம்மாவுக்கு வந்து என்னென்ன நடந்தது இப்படி வர்றதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து என்னதுன்னா பார்த்தீங்கன்னா கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. நம்மளாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்படி காயம் பெறது காரணம் என்னென்ன இதெல்லாம் வந்து அந்த சிக்ஸேம்ன்ற ஒரு குண்டு இருக்கு, கெமிக்கல் குண்டு. அது வந்து அடிக்காத வந்தது இதுனா ஊசி ஊற்றுனாங்க. உடம்பே வந்து ஒரு இது ரீபியால் அதுக்கு ரெண்டு ரீபியால் வந்து முதல் சண்டை காலத்தில் வந்து நடந்தேன். சைக்கிள் வேலையில் வந்து செய்யறாங்க. இவ்வளோ தான் உங்கள்கிட்ட சாமான வழிட்டு போல என்னண்ணா இவ்வளோ தான் உங்கள்கிட்ட சாமான வழியா வேலையை வந்து 2010ஆம் ஆண்டு வாங்கின சாவியெல்லாம் வேலை செய்யவே அந்த 2010ஆம் ஆண்டு வாங்கின சாவியில் சமத்தி திட்டங்கள் வச்சிருக்காங்க தந்தவங்க. அதில் இப்போ இந்த நலமுறை காசு தந்தவங்க அதுவும் ஒரு வருஷமாக தெரியவே நாட்டுக்காண்டி வந்து கஷ்டப்பட்டு தொடர்ச்சியாக நாங்களும் வந்து செய்யலாம். உங்களோட ஊக்குவிப்பு தான் இருக்கும். அப்போ என்ன எதிர்பார்ப்பு நீங்கள் வந்து பார்க்குறீங்க? இப்போ தொழில் தொழில் நாங்கள் எனக்கு வீட்டோட என்ன தொழில்முறை நான் செய்யக்கூடிய தொழில். அதாவது இப்போ நான் சொன்னேன் சாய்ப்பு இருக்கிறாரு கஷ்டம் இல்லையா? கஷ்டம் இல்லையா? ஆக்களை பிடிச்சி ரீப்பேர் 2 ரீப்பேர்லாம் அடிச்சாங்க. அதாவது வந்து ஓட்டை இருக்குது பங்க இருக்குல்ல தாமரை பாதுகாப்பு பணத்தை ஓட்டிக்கிட்டு கையை வந்து இந்த 2 ரூபாய் அப்படி அதோடய முடிஞ்சு அதுக்கு மேலே அடிக்க கொஞ்சம் அந்த இதில் உடனே ஆஸ்பத்திரி போயிடலாம். அந்த நேரம் அடிக்காதுங்க அதிலே விட்டுருவாங்க. அடிச்சுட்டு அவங்க தங்க ட்ரீட்மெண்ட் செய்ய வேணாங்க. நாங்கள் பிறகு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாமா? இதுதான் ஒரிஜினல் சாவி. ஒரிஜினல் சாவியா? பாக்ஸா வாங்கினாலும் ஓகே தானே? அனைவருக்கும் வணக்கம். நான் காய்ந்தன். இந்த தினம் அங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா மிகமே மெக்கில்லாத பிரச்சனை. கொஞ்சம் கிட்டவா நின்று எடுத்தால் நல்லா இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாள் கிட்ட வந்து நாங்கள் வந்து வீடியோ போடல. அப்போ அது கொஞ்சம் சின்ன பிரச்சனையாண்டு ஓடிக்கொண்டு இருந்தது. அப்போ அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலுமே வந்து இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுக்க வந்த நாங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரவட்டி கிழக்கு. என்னென்னா கரவட்டி கிழக்குக்கு வந்த நாங்கள். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி உண்டு. அதாவது ஒரு யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டு முள்ளந்தண்டெல்லாம் ஃபுல்லாக வந்து இயலாத ஒரு நிலைமையில் என்னென்னு சொல்கிறது கை கால் முதுகு எல்லா இடத்துலையும் வந்து பெரிய பெரிய ஒரு பீஸ் வந்து பட்டபடியாக ஒரு கட்டு என்னென்னு சொல்கிறது கட்டாக தானே இருக்குண்ணா. உடம்பு ஃபுல்லாக வந்து கட்டாக இருக்குது. அந்த நிலைமையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையோட வந்து சரியான முறைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த அண்ணா வந்து அப்போ ஒரு அண்ணாக்கெல்லாம் சொல்லிச்சுன்னா இப்போ நாங்கள் இதுக்கு முதல் வந்து நாங்கள் இங்கே வரைக்க சொல்லிச்சார். அந்த அண்ணா தம்பி இருக்கோம் 1 நாள் 2 நாள் வந்துருக்கா வந்து பார்த்துட்டு போங்கொண்டு. அப்போ அதுக்கமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா கூட என்ன வேலை செய்கிறவர்னு பார்த்திங்கன்னா சைக்கிள் வேலை தான். வீட்டில் வந்து வேலை செய்கிறது பெரிய லெவலான வேலையில் வந்து ஆள் செய்யாதன்ற சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா உண்மையிலே நேரில் வந்து இப்போ நான் கதைச்சேன். அப்போ அண்ணாவோட கதைக்கு வந்து பார்த்த நிலைமையிலே எனக்கு விளங்கிச்சு. உண்மைக்குமே ஒரு வறுமை கோட்டுக்கு வந்து இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு போகிறக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணும் கொடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேர் உண்மைக்குமே நிறைய நாள் இப்போ வந்து ஒரு உதவி திட்ட வீடியோ வந்து செய்கிறோம். இதுக்கு முதலே வந்து உதவி திட்டத்துக்கு வந்து 2-3 பேர் வந்து காசுக்கு வந்து தந்துருத்தினாங்க. ஆனால் நாங்கள் இன்னுமே வந்து அது செய்ய தொடங்கல. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம்
இடங்கள் போகிற தூரங்கள் அந்த பெட்ரோல் பிரச்சனைகளால் வந்து கொஞ்சம் டிலே ஆகினது. அப்போ அதையும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த தந்தாக்களுக்கு ஆனால் இது வரைக்குமே வந்து கால் பண்ணி கேட்கல தம்பி இன்னும் நீங்கள் செய்யலையோண்டு கூட. ஆனால் அவ்வளோத்துக்கு வந்து 100% எங்களில் நம்பிக்கை இருக்குன்னா அதே அளவில் வந்து நாங்களுமே வந்து ஒரு 100% வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். இப்போ அதே வந்து சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ அண்ணாண்ட வீட்டை வந்து போவோம். முக்கியமாக அண்ணாண்ட நிலைமை வந்து சரியான முறைக்கு வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு பாரிய அளவில் வந்து ஒரு கஷ்ட நிலைமையில் தான் இருக்கிறாங்க. நம்மளை வந்து பார்ப்போம். இந்த வீடு கூட இப்போ கிட்டடியில் 7ஆம் மாதம் போன வருஷம் 7ஆம் மாதத்துக்கிட்ட உதவி திட்டம் அதாவது அந்த அரசாங்கத்தால் வந்து கட்டி கொடுத்த ஒரு வீடுன்னு சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா. அண்ணாச்சி வணக்கம், எப்படி இருக்குங்க? சுகமாக இருக்குது. அக்கா அப்படி இருக்குது. உள்ள வரலாமா? இல்லை இல்லை இருப்போம் இருப்போம். உண்மைக்குமே இவங்களாம் தான் வந்து நாங்கள் மெயினாக வந்து பார்க்க வந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு என்ன சொல்கிறது நம்மளாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம் கிளியராக அப்புறம் உண்மைக்குமே எதிர்வாங்க சரியான முறைக்கு ஒரு இந்த நிலைமையில் இருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் இருந்தவங்க கொஞ்சம் வீட்டில் இருக்கிறீங்க. இந்த வீடு வந்து கட்டி கொடுத்த எப்போ கட்டி தந்தது இந்த வீடு? அங்கே பார்த்துக்காதீங்க. அப்போ 8ஆம் மாதம் ஆரம்பிச்சது 2ஆம் மாதம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி இப்படி கொடுத்துட்டேன். இப்போ அண்ணா வந்து இந்த நிலைமையில் வந்து என்ன வேலை செய்கிறீங்க? நான் தற்போது இப்போ சைக்கிள் திருத்தரவெல்லாம் செய்கிறேன். அதுவும் இப்படி கிழமையில் 2 தினம் 3 தினம் வரும். இப்போ டெய்லி வராது. டெய்லி எப்படி வந்த வரும் கிலோமீட்டர் 2 சைக்கிள் வரும். சில இடங்களில் பைக்கி ஓட்டுறது மற்றது சின்ன சின்ன வந்து சைக்கிள் எல்லாம் செய்கிறீங்க. ஓ ஆரம்பத்தில் சைக்கிள் எல்லாம் செய்கிறேன். இப்போ இதுக்கு முதல் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்க? இதுக்கு முதல் வந்து வண்டியில் இருந்தாங்க. 2000ஆம் ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து வண்டியில் இருந்தாங்க. 2009 காலத்துக்கு முடிவாக்கால் தந்தையில் இருந்து அங்கே தான் 2009 10ஆம் மாதம் இங்கே வந்தாங்க. நீங்கள் வந்தீங்க. ஓகே. அப்போ வண்டியில் வந்து இதுக்கு வந்து ஒரு முன்னாள் போராளியாக இருந்தீங்களோ என்ன மாதிரி இருந்தீங்க? முன்னாள் போராளியாக தான் இருந்தது இடப்பட்ட காலப்பகுதியில். அண்ணாக்கு வந்து மெயினான ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பீஸ் பட்டு அதனால் உடம்பு கஷ்டம் காட்டுவீங்களா இருக்கா அதை கிட்ட கொஞ்சம் பண்ணது காட்டுங்க. இதான் வந்து மெயின் பிரச்சனை. அண்ணாக்கு வந்து என்னென்ன நடந்தது இப்படி வர்றதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா கிட்ட கொண்டது காட்டுங்க. நம்மளாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு இப்படி இப்படி காயம் பெறதுக்கு காரணம் என்னென்ன? இதெல்லாம் வந்து அந்த சிக்ஸேமென்ற ஒரு குண்டு இருக்கு, கெமிக்கல் குண்டு. அது வந்து அடிக்காத வந்து வந்தது இதுனா ஊசி குத்துன மாதிரி இருக்கும். ஊசி குத்துன மாதிரி இருக்கும். அப்படி அப்படி தான் அதெல்லாம் அது எல்லாம் எடுத்தாது. சில இடங்கள்ல அப்படியே பட்டு பட்டு அப்போ பின்பக்கம் முன்னால் தெரியும் இங்கே இருக்கும். இங்கே அவ்வளோத்துக்கு உடம்பே வந்து ஒரு இது ஓகே இவ்வளோ காட்டுதான் உங்களை காணும். இங்கே முள்ளந்தட்டில் வந்து முள்ளந்தான் முறிஞ்சிட்டா அப்படிலாம் இடையில இந்த இது இருக்கு விட்டமின் முடிவு அதில் கொஞ்சம் முடிவு ரீப்பேல் அதுக்கு 2 ரீப்பேல வந்து முதல் சண்டை காலத்தில் வந்து நடந்தேன். இராணுவத்தினால தாக்கப்பட்டு அதாவது குடியை வச்சுட்டு ரீப்பேல அடித்தோம். அதில் வந்து அந்த அதற்குறமான வேலை எதுவும் செய்யலை. இதுதான் மெயின் பிரச்சனை. உண்மைக்கு வந்து அண்ணா வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு மேசன் வேலையோ இல்லாட்டி இப்போ வேலிகள் புல்லுவால் வெட்டுறதுனாலும் வந்து செய்ய இல்லாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறபடியா அதே வந்து சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வேலை செய்கிற இதுதான் சைக்கிள் வேலையில் வந்து செய்யறாங்க. இவ்வளோ தான் உங்கள்கிட்ட சாமான ஒழிட்டுக்கு போல ஏன்னா இவ்வளோ தான் உங்கள்கிட்ட சாமான் ஒழிக்கா ஃபுல் வேலையை வந்து செய்வீங்களா? சைக்கிள் வேலை ஃபுல்லாக வேலை செய்வேன். மற்றது எனக்கு இந்த ஆயுதங்கள்லாம் பிரச்சனை பஸ்ஸில் எடுக்கிறதுக்கு மற்ற அந்த காணொலிலாம் நியமன சாவிகள் ஆயுதங்கள்லாம் வருது. அப்போ நான் வச்சிருக்கிறதுலாம் 2010ஆம் ஆண்டு வாங்கின சாவிலாம் அது வேலை செய்வது அந்த இது 2010ஆம் ஆண்டு வாங்கின சாவியில் நான் சில இடங்களில் புது சாவியை வாங்குறது. அந்த முக்கியமான சாவிகள் என்னென்னா பின்சில் முன்சில் காட்டுறதுக்கு சாவிகள் வாங்குறது. இப்போ அது வந்து தேஞ்சா அதுதான் வாங்குறது. இப்போ செட்டை வாங்குறதுக்கு வசதி இருக்காது என்னது. ஏன்னா இப்போ இந்த கவியான சாவியெல்லாம் விலகக்கூட. இல்லை நான் இப்போ என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த இதை நம்ம வந்து உங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளோ வச்சுக்கிறீங்க நம்மளை? கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இதை நம்ம 1000 வேலை வந்ததா வந்தால் 1000 சில நேரத்தில் 500 ரூபா வரும், 1000 ரூபா வரும், சில நேரத்தில் அது சமத்து திட்டங்கள் ஏதாச்சும் இருக்காங்க. சமத்து திட்டங்கள் தந்தவங்க அதில் இப்போ இந்த நலமுறைக்காக காசு தந்தவங்க அதுவும் ஒரு வருஷமாக தெரியவே இல்லை. என்ன பிரச்சனை தெரியல. இப்போ ஒரு அன்றைக்கு வந்து திரும்ப மீளாக செய்து
பதிஞ்சவை அது கியூஆர் கோட் தந்தவை அதுக்கு நாங்கள் போய் பார்ப்போம். ஓகே நம்மளை வந்து அப்போ அக்கா கூட இப்போ என்ன மாதிரி இப்போ அந்த நிலைமை எப்படி இருக்குது இப்போ ஏதாச்சும் கஷ்டங்கள் இயலாமை என்று இருக்கிறதுலாம் சொல்கிறாரு. உடம்பெல்லாம் உடாக்குன்னு சொல்கிறாரு, துளைக்கணுங்கன்னு சொல்கிறார். சிலவங்களோட பிடிச்சிடும் என்ன உடாக்கு உடாக்கி தான் கொஞ்சம் இருந்துதான்றாரு. ஆக ஆள் வேளாண்டு இந்த கால் எல்லாம் வந்து நம்மளாக வந்து இப்போ நாட்டுக்காண்டி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இப்போ கடைசியில் வந்து இப்படி நிற்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நிலைமை? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை நாங்கள் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் முந்தி இருந்த வாழ்க்கை மாதிரி எனக்கு இப்போ இல்லை. என்னன்னு சொன்னால் முந்தி இருந்த இதை விட இப்போ கொஞ்சம் எனக்கு முக்கியமான வாழ்க்கை தான். முந்தி எப்படி இருந்தீங்க? முந்தி பிரச்சனை வந்துட்டு அதாவது நான் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் கஷ்டம். அதுக்கு மேலே நல்லா தான் இருந்தேன். அப்போ அப்போ அப்பைக்குள்ள நான் அம்மா பசங்களோட கூட இருந்தேன். திருமணம் முடிச்சோடனே அவன்ட இதை நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க சண்டையிலுக்கு இந்த சண்டையில் பிறகு இந்த யுத்தத்தில் இருந்த பிறகு இப்படியான பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே விட்டுட்டீங்க எல்லாரும் கடைசியோடையே விட்டுட்டீங்க. அதோட நாங்கள் இந்தியாவில் வந்துட்டோம். 10ஆம் மாதம் வந்து 10ஆம் மாதம் நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு தான் ஜெலை வந்தது. அது வரைக்கும் அங்கே தான் கடைசி வரைக்கும் அங்கே இருந்தேன். சவரங்கள் யாருக்கு உதவி நாங்கள் இருக்கு அவங்கள வந்து பார்க்க மாறுங்க. இல்லை இல்லை கவர்மெண்ட் நான் இது வரைக்கும் இருந்துட்டு நான் போய் கேட்குறேன். அந்த வீடு கட்டுறதுக்கு மக்கள்கிட்டையும் சின்ன பொருள் வண்டி வீடு வச்சு தான் வீடு கட்டி முக்கியம் தான். அதுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து இப்போ என்ன சாப்பிடாட்டாலும் பிரச்சனை இல்லை, தின்னாலும் பிரச்சனை இல்லை. முக்கியமாக நான் முந்தி இருந்த வீட்டை விட இந்த வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு சொந்த தயாரம் தான் போட்ட வீடு. தயாரம் போட்ட வீடுன்னா உங்களுக்கு தெரியும், காற்றடிச்சா தயாரம் அது வந்து அதாவது வந்து பேப்பர் தயாரம். அப்போ அதை காற்றடிச்சா எல்லாம் பிடிச்சி போகும். ஓகே மேலே வந்து இப்போ 2-3 பேருக்கிட்ட வந்து கதைச்சதுக்கா அவங்களோட குடும்பத்தை தான் மெயினாக வந்து காட்டி கதைச்சது. அதெல்லாம் சரியான முறைக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படி உண்மையா அந்த கதை கஷ்டம்ன்ற சரியான உண்மைதான் உண்மைதான். நான் இப்போ நான் சில பேர் வந்துக்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கஷ்டமானது வசதியாக இருக்கிறீங்கிறத விட நான் சொல்லி நாங்கள் நீங்களே பார்க்குறீங்களா? நாங்கள் வசதியாக தான் இருக்கிறோம். நான் வசதியாக இருக்கிறேன். அப்படி வசதியாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் இப்படி கஷ்டம் போய் எதிர்டையும் என்ன விட நான் யார் வேண்டுகிறாலும் நான் அப்படி தான் சொல்கிறேன். இந்த இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும். நம்மளை வந்து உங்களுக்கு உதவி என்றைக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போத பட்சத்தில் வந்து உங்களுக்கு உதவி என்றைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? உதவி என்று இப்போ என்ன உதவி என்று செய்ய நான் கேட்க முடியாது. நீங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு முக்கியம் இதை செய்தால் நாங்கள் எங்களோட குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்வேன்றைக்கு நீங்கள் என்ன உதவி அப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் வந்து செய்யலாதான் உங்களோட ஊக்குவிப்பு தான் இருக்கணும். அப்போ என்ன எதிர்பார்ப்பு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ தொழில் ஒன்று தொழில் ஒன்று நான் எனக்கு வீட்டோட என்ன தொழில் முறை நான் செய்யக்கூடிய தொழில். அதாவது வந்து இப்போ நான் சொன்னேன் விவசாயிகள் இருக்கிறாரு அதுக்குரிய ஆவணங்கள் என்கிட்ட முக்கியமான அதாவது ஆயுதங்கள் வந்து கெவியான ஆயுதங்கள் இல்லை. அது வேண்டுமெல்லாம் அதுக்குரிய நிதி இல்லை. அப்போ அதனாலேயே எனக்கு அந்த ஒரு உதவி செய்ய மாட்டேன். கேட்டதுன்னா சரியா இப்போ மக்கள் எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு வேணும். சில இடங்களில் காற்றடிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் அந்த கைப்பம் தானே அடிக்கணும். சில பேர் அந்த கப்பம் பாவிக்கிறது அநேகமாக எல்லா கடையிலையும் அந்த கொம்ப்ரஸர் தான் வச்சு பாவிக்கிறாங்க. மோடி சைக்கிளுக்கு அடிக்கிறதுக்கும் சைக்கிளுக்கு அடிக்கிறதுக்கும் கொம்ப்ரஸர் அதெல்லாம் இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் கைப்பம் தான் இருக்குது. இப்போ அதை நான் செய்கிறேன்னா அதை செய்வேன். இப்போ வெளியில் செய்கிறேன்னு சொன்னால் அதை கம்ப்யூட்டர்களை மற்ற இதில் வச்சு தான் பார்ப்போம். நான் வீட்டோட செய்கிறேன்றதுனாலும் பிரச்சனை அதை வச்சு செய்யலாம். நான் வந்து நார்மலாக வந்து நான் வீடு காட்டல ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு திட்டம் தான் நான் கொடுக்குறது. அப்போ நான் அதை வந்து காட்ட செய்யலாம். இப்போ தான் வந்து செய்தாங்க. அப்போ நாங்கள் வீட்டை வெட்டி கதைக்கல. இப்போ டொய்லெட் திட்டங்கள்லாம் இருக்குதா? டொய்லெட் திட்டம் தண்ணிகள் எல்லாம் ஓகே. பிரச்சனை இல்லை. தண்ணிகள் பைப்லைன் எடுத்தாங்க. இப்போ ஒருத்தர் 4 எல்லாருக்கும் விலாசமாக கொடுத்தோம். அதில் உங்களுக்கு ஒரு இது வந்தது. சரி ஓகே அது நல்ல விஷயம் தானே. வீடு எல்லாம் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனை வந்து தொழில் பிரச்சனை இருக்குங்க. இப்போ அக்கா ஏதாச்சும் வேலையில் போகிற டிரைவர் நீங்களும் அப்படி ஒன்றுமே இல்லை. அக்கா வீட்டோட அக்கா தங்கச்சி எத்தனை அவன் படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டா. அப்போ அப்பாவுக்கு இப்படி எப்படி இருக்குது? அப்பா முதுகுலாம் ஏதாவது சொல்கிறாரு. முதுகுல அமர்த்தி விடுறீங்களா அப்பாவுக்கு? அது விடுறீங்களா? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? கிளாஸ் போகிறீங்களா? டியூஷனுக்கு போகிறீங்களா? டியூஷன் போகிறதா? ஓகே. அம்மாக்கள் என்ன கஷ்டம்? அம்மாக்கள் இல்லையா? அம்மாக்கள் கஷ்டமே இல்லையா? என்ன கஷ்டம்? ஒரு நாளும் ஒரே சாப்பாடு தான் பண்ணி கொடுக்கணும். நான் அங்க டெய்லி போறது சாப்பாடு சாமான் சாப்பாடுல இல்ல எதுவும் சாப்பாடு
மிக்சர் டோபி எதுவும் கொடுக்கணும் வேண்டி இப்போ டெய்லி பண்ணுறேன்னா நாங்கள் இனி பேக்கில் காசு போட்டு வச்சுருக்கோம் வைக்க உண்டா சாப்பிட்றதுக்கு இருக்கு அதோட கேட்கப்பா இருக்கல இப்போ சரி இருக்கல மணி கொண்டு கொடுக்குறா சாப்பிட்றது அதை பிடிச்சிக்கோ டெய்லி நிறைச்சது சாப்பாடு வேண்டி எனக்கு டெய்லி நிறைச்சது நாங்கள் மண்டலத்தில் வந்து ஏதாச்சும் வருகையோடு இருக்கக்கூடாதுன்னு அந்த வகையில் நார்மலாக உங்களுக்கு கிட்ட ஒரு உதவி திட்டம் வந்து நீங்கள் ஒரு வீட்டு சும்மா நம்மளை செய்யுதுன்னு சொன்னீங்க சைக்கிள் வேலையே எனக்கு சும்மா நார்மலாக 2-3 வேலையை வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் அதை பார்க்குறாங்க வந்து அப்படி இந்த நிலையில் நின்று கொண்டு வேலை செய்வாங்க கூட தெரியுமோன்னு தெரியாது அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் இல்லை அது பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு தெரியுது நீங்கள் வேலை செய்வீங்கன்னு தெரியுது பார்க்குறாங்க தெரியாது வச்சு கொண்டு வேலை செய்யலாம் நமக்கு வந்து முள்ளந்தண்டு கூட கொஞ்சம் நார்மலாக ஐயா சும்மா பின்பக்கம் நடந்துருக்காங்க பின்பக்கம் சரியான முறைக்கு இந்த நான் சொல்கிறேன் முதல்ல சண்டையில் வேலை செய்ய ஆக்களை பிடிச்சி ரீப்பேர் 2 ரீப்பேர்லாம் அடித்தாங்க அதாவது வந்து நீங்கள் சில வந்து இதுக்குள்ள ஓட்டை பங்கு இருக்குல்ல தாமரை பாதுகாப்பு ஒரு வச்சுப்பாங்க ஓட்டிக்கிட்டு கையை வந்து இப்படி வச்சு இந்த 2 ரீப்பேர் அப்படி அதோடய முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே அடிக்க அந்த இதில் உடனே ஆஸ்பத்திரி போயிடாது அந்த நேரம் அடிக்காதுங்க அதிலே விட்டுருவாங்க அடிச்சுட்டு அவங்க தங்க ட்ரீட்மெண்ட் செய்ய வேணாங்க நாங்கள் பிறகு அப்படி அதுக்கு நோவோடையே இருந்துட்டு பிறகு என்னோட உயிர் போகிற அளவுக்கு இருந்துருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அதுக்கு என்ன செய்யல ஒன்றும் செய்யலாது இப்போ இருந்தீங்களான்னு கேட்டு அடிக்க நாங்கள் இங்கே இருந்து விடலாம் இந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாரும் அவங்களுக்கு தெரியும் வந்து அரசாங்கத்தில் ராணுவம் சொல்லக்கூடாது எல்லாரும் ஆயுதம் இருந்திருப்பாங்க எல்லாரும் போராளியாக இருந்திருப்பாங்க அப்போ நான் ஊரெல்லாம் இங்கே அதை வந்து என் உறவினர்கள்லாம் இங்கே நான் மட்டும்தான் நாங்கள் அப்போ அவங்களுக்கு நான் பொய் சொல்ல முடியாது சொன்னவங்க நீங்கள் 6 இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் என்ன உங்களுக்கு தண்டனை விடணும் அதுக்கு பிறகு நான் பொய் சொன்னால் எனக்கு பிரச்சனை முடியும் நான் பொய் சொல்லுவேன் அந்த அடிக்கோட இது என்ன அந்த சிறுநீர் என்ன பட்டது எஸ்டிஎம் அந்த கமிட்டி பிறகு அந்த பாட்டாங்க கிடையாது அது வந்து அதாவது குண்டாக சேர்த்தவங்க அப்படி மட்டாங்க பட்டாங்கன்னா அப்படி உருவி கொண்டு விட்டால் போகும் இப்போ நான் வந்து அதை சுவாசிச்சிருக்கேன் எனக்கு கடவுளேன்னு அந்த உயிர் போகவே இல்லை இதே ஒரு உயிர் போகிற அளவுக்கு தான் அப்படி நடந்துருக்கு நீங்கள் அதுலேயே வந்து யோசிக்கலையே எப்படி எல்லாம் என்ன உயிர் போகிற அளவுக்கு வலிக்குது சாகிற அளவுக்கு தோணியது உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன அப்படியே வாங்குறதுக்கே ரிலேட் பண்ணுற அந்த நேரம் வரையில எனக்கு தேவை என்ன உயிர் நாங்கள் பார்த்தீங்கன்னா சரி என் உயிர் உண்மையிலே வந்து இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு கேள்விப்படுறேன் இப்படிலாம் நடந்தேன்னு சொல்ல உண்மைக்குமே என்னன்னு சொல்றது நாட்டுக்காண்டி வந்து போராடி உண்மையிலே இந்த நிலைமைக்கு ஒரு இருக்கிறாருன்னு சொல்லிக்க சரியான முறைக்கு கஷ்டம் தான் இருந்திருந்தா நீட்டாக வாழ்ந்துருப்பீங்க எல்லாருமே வாழ்ந்துருக்கலாம் சரி என்ன செய்யறோம் ஒன்றுமே செய்யலாம் தானே அப்போ நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து அண்ணாக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து இருக்குண்ணேன் ஆதாரம் வந்து இருக்குது இது ரஞ்சன் வந்து லண்டனில் இருக்கிறார் யாரும் கஷ்டப்பட்டார்கள் இருந்தாங்க தான் நீங்கள் யாருனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா ஓகே அது உண்மையிலேயே 100% ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியாக தான் இருக்குமென்னு சொல்ல இப்போ அதுக்கமே வந்து இப்போ தந்து கூட நிறைய நாள் ஆச்சு ஒருக்கா கூட வந்து ஃபோன் அடித்ததும் இல்லை கேட்டதும் இல்லை என்ன நடக்குது போகுதுன்ட்டு அப்படி ஒரு அண்ணா அப்போ அதுக்கமே வந்து இன்றைய தினம் தான் நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 745 கடைசி வாட்ஸ்அப் நம்பர் பேர் வந்து ரஞ்சன். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்படி தந்ததுக்கு? அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு எனக்கு என்ன உதவி செய்யணும் அது வந்து சொந்தம் இல்லை வந்தவங்க இல்லை இப்படி யாரும் கஷ்டப்பட்டாக இருந்தால் தம்பி இதை இந்த உதவி வந்து செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அவன் எங்களுக்கு என்ன உதவி செய்ய நாங்கள் உதவி செய்ய விரும்பினா அதை செய்யணும். எனக்கு இப்போ விட்டு நான் வலிக்கு போய் கல்வியான வேலையெல்லாம் செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க தர மாட்டேங்குது அப்படி தந்தா கூட நன்றி மறந்தாங்க. இப்படி இப்படி உதவிகள் யார் இதுன்னு தெரியாம தந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ரஞ்சன்னா எங்களையுமே நம்பி இவ்வளோ ஒரு உதவி திட்டம் வந்து செய்கிறது. இதுக்கு மேலும் வந்து நாங்கள் கண்டிப்பாக நம்பர்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி வந்து செய்தே ஆகும். இப்போ கடைசியாக வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். எனக்கு வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை தான் ஒன்றுமே சொல்றது இல்லை. அண்ணா வந்து சொல்லியிருந்தா இப்படி
தனக்கு அந்த சாவியல் அதுவரை வேண்டி தந்து மற்றது இந்த கடை மேட்ச் நார்மலாக பக்கத்தில் வெளியில் போட்டுருந்தாலும் ஓகே தான் கடை ஹோட்டல் மாதிரி. அப்போ நான் வெளியில் வச்சு நார்மலாக செய்து பார்ப்போமே நாங்கள் வேலை இருக்கோம். அண்ணாண்ட சாமானோட இவ்வளோ தானே என்ன இவ்வளோ சாமான் தான் வச்சுக்கிறீங்க சாவி. இது 2010ஆம் ஆண்டு எடுத்த சாவியலோ? ஓ இதெல்லாம் இந்த சாவியெல்லாம் இதெல்லாம் கெவி குறைஞ்ச சாவிகள். கெவி குறைஞ்சோ இதில் உடஞ்சி போயிடலாம் கிடக்கு. நான் உடஞ்சி போயிடலாம் கிடக்கு. இதெல்லாம் கெவி குறைஞ்ச சாவிகள். ஆக்கில் யார்கிட்ட என்ன உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாமா? ஓ இதுதான் ஒரிஜினல் சாவி. ஒரிஜினல் சாவியா? பாக்ஸாக வாங்கினாலும் ஓகே தானே? பாக்ஸ் இருந்தாலும் ஓகே, ரிங்ஸ் இருந்தாலும் ஓகே. ஆடுவலும் வளர்க்குறீங்க போல இது? ஓ ஆடு வளர்க்குறேன். அந்த நிலைமையிலேயும் வந்து அண்ணன் வந்து சைக்கிள் வேலையில் செய்கிறாரு. சில பேர் வந்து இப்படி இருந்துருங்கல்லண்ணா.